timid, T-mid. அப்போ எம்மை டார்க்கன் பண்ணி போடணும். நீட்டுக்கு லைட்டு ஹால்விங், நீடுக்கு டிக்கன் அண்டு ஹால்விங். எண்டு டார்க் அண்டு ஹால்விங். ஓல்டு டவுனோடு எல்லு டார்க் அண்டு ஹால்விங் ஓல்டு. அப்போடு எல்லையோ அப்போடு ஆரையோ டிக்கன் பண்ணி ஹால் பண்ண முடியாது. டவுனோடு எல்லையும் டவுனோடு ஆரையும் தான் பண்ண முடியும். ஏர்டு downward are ticken and halving. The half length form LD standing alone is using only for beginning with a vowel. ஸ்டார்டிங்கில் வவ்வல் வந்து இம்மிடியேட்டாக ஒரு எல்லு கூட டி வந்துச்சுன்னா அந்த எல்லை நம்ம டிக்கன் பண்ணி ஹால் பண்ணிக்கலாம். எயில்டு டவுனோடல் எயில்டு. ஓல்டு டவுனோடியல். சோல்டு இப்போ வந்து சோல்டுக்கு வந்து ஃபாலோ தான் பண்ணுது வவ்வல். ஸ்டார்டிங்கில் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது, வவ்வலில் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். சோல்டு. ஸ்டைல்டுக்கும் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டைல்டு ஏன்னா அப்போடு எல்லுக்கு நம்ம வந்து ஹால்விங் ரூல் டிக்கன் ஹால்விங் ரூல் யூஸ் பண்ண முடியாது. டவுனோடு எல்லுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹோல்டு அதனால தான் இந்த எல்லெல்லாம் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணுறோம். ஹோல்டு. When a vowel occurs between LD or between RD, both the consonant must be written in full. எல்டி அப்படின்ற சவுண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஹால்விங் ரூலில் யூஸ் பண்ண முடியும். எல்லுக்கும் டிக்கும் இன்டர்வென்னிங்காக பிட்வீனாக ஒரு பபல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணோம். பேலிட் இங்கே சவுண்டு படி லிட் ஐ சவுண்டு வருது, அப்போ ஃபுல் ஸ்ட்ரோக். பேல்டு எல்டி பேல்டு, அப்போ இந்த இடத்துல நம்ம டிக்கன் ஹால்விங் யூஸ் பண்ணிக்கலாம். மேரீடு இ ஐ சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணிட்டோம். மேரிடு எம்மு டவுனோடா டிக்கன் அண்டு ஹால்விங். சாரோடு சாரோவிடு. ஸ்வார்டு எஸ் டவுன்வர்டா டிக்கன் அண்ட் ஹால்விங் சாரோடு. ஹரீடு அப்போடார் ஆர் டி ஹரீடு. இன்டர்வென்னிங் பிட்வீனாக வவல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ண முடியும். சவுண்டு படி வவல் இல்லாமல் எல்டி ஆர்டின்னு வந்தால் மட்டும் டவுன்வோர்டு எல்லுக்கு மட்டும் நம்ம டிக்கன் அண்ட் ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். The stroke MP ing cannot be halved for the addition of either T and D. T and Dயோட எம்பியோ எம்பியோ சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபைனலாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஹால்விங் ரூல் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு இதாக எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இம்ப்யூட் இம்பை டிக்கன் பண்ணுறோம். டியூட் இந்த இடத்துல இம்பை டிக்கன் பண்ணுறோம். இதுக்காக டீக்காக நம்ம இதை ஹால் பண்ண முடியாது. இம்ப்யூட். பிலாங்குடு இங்கு டி பிலாங்குடு. இம்ப்யூடு இது வந்து இம்ப்யூடு இது இம்ப்யூட்டு யூட்டு. டி போட்டால் இம்ப்யூட்டு, டி போட்டால் இம்ப்யூடு. பிலாங்குடு. ஹாம்பர்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அச்சு. இம்பர் இடி இருக்குது, முன்னாடி வந்து இம்பர் ஊக்கு யூஸ் பண்ணி நம்ம ஹால்விங் யூஸ் பண்ணிக்கலாம். ரேம்பட்டு இம்பட்டு இம்பை வந்து ஹால் பண்ணி நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்கர்டு லிங்கர்டு எல்லு இங்கர் ஹால் பண்ணி டிக்கன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இம்ப்யூஞ்சடு இதை மாதிரி டி வந்துச்சுன்னா டிக்காக ஊக்கு போடுற மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா அந்த ஹூக்கை ஹால் பண்ணி டிக்கன் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு நார்மலாக இம்போட டியோ டியோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக டீக்காகவோ டிக்காகவோ ஹால்விங் ரூல் யூஸ் பண்ண முடியாது. RT. The sign for RT and LT are generally written upward. எப்போவுமே ஆர்டின்றது காமன் ரூல் தான். டீக்காக முன்னாடி இருக்க ஆரை ஹால் பண்ணுறோம். பெல்ட்டு டீக்காக முன்னாடி இருக்கிறத ஹால் பண்ணுறோம். ஃபால்ட்டு ஃபோர்ட்டுன்றது அபோவ் த லைன் இல்லை, ஆன் த லைன். ஃபால்ட்டுன்றது அபோவ் த லைன், ஃபால்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டீக்காக முன்னாடி இருக்க எல்லாம் ஹால் பண்ணியிருக்கோம். டீக்காக முன்னாடி இருக்க ஆரை ஹால் பண்ணுங்க. இட் இஸ் ரைட் அண்ட் டவுன்வோர்டு ஆஃப்டர் என் அண்டு இங்கு. இன்லெட்டு இன்னு டவுன்வோர்டு எல்ல
ஹால் பண்ணியிருக்கோம். ரிங்லெட்டு இங்கு ரிங்லெட்டு டவுனோடு எல்ல ஹால் பண்ணியிருக்கோம். டீக்காக அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாம் ஹால் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ரைட் அண்ட் டவுன்வோர்ட் ஆஃப்டர் W ஆஃப் நோ வவல் ஃபாலோஸ் D. ஓகே, இதை பாக்கி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.